1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச காலம். எல்லா சமஸ்தானங்களும் இந்தியாவோட இணைஞ்சிட்டாங்க. ஆனால் ஹைதராபாத் மட்டும் இந்தியாவோட இணைய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவோட உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஹைதராபாத் நிசாமை கூப்பிட்டு இந்தியாவோட இணைய சொல்கிறாரு. ஆனால் ஹைதராபாத் நிசாம் இணைய மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இந்த விஷயத்தை பட்டேல் நேருகிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அவர் நமக்கு யூஎன்ல பிரச்சனை வரும், அதனால் நாம் ஹைதராபாத்தை கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஹைதராபாத் நிசாம் தன்னோட ஜமீன்தார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாரு. இந்தியா கூட இணைஞ்சோம்னா நம்மளால் இங்கே சுதந்திரமாக ஆட்சி செய்ய முடியாது, அதனால் இந்தியாவோட இணைய வேணாம்னு சொல்கிறாரு. அடுத்ததாக ஹைதராபாத்தில் ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒருத்தன் ஹைதராபாத்துக்கு எதிராக இந்தியாவோட இணையன்னு சொல்லி போராடுறான். அவன் ரொம்ப நாளாக வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான். இப்போ வீட்டுக்கு வந்ததும் அந்த விஷயம் இந்த ஜமீன்தார்களோட ஆளுக்கு தெரிஞ்சதும் அவங்க அவனை அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய மொத்த குடும்பத்தையும் கொண்டுறாங்க. அந்த ஊரையே நெருப்பை வச்சு எரிச்சிடறாங்க. அவனை காப்பாற்ற பக்கத்து ஒரு கிராம மக்கள், அந்த கிராமத்தோட பேர் பைரங்கப்பள்ளி, ஜமீன்தார் வீட்டுக்குள்ளே குதிக்கிறாங்க. ஜமீன்தார் வீட்டுக்குள்ளே போய் அவனை தேடுறாங்க. அவன் வாய் கட்டியிருக்கிறதுனால அவனால் பேச முடியல. அவனை ஒரு ரூம்குள்ளே வச்சு அடைச்சிருப்பாங்க. அதனால் அவனை கண்டுபிடிக்க முடியல. அதனால் ஊர் மக்கள் எல்லாம் ஜமீன்தார் வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு வந்துடுறாங்க. பைரங்கப்பள்ளி கிராமம் தான் ஹைதராபாத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறவங்க. இந்தியா மாதிரி எங்களுக்கும் சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத் நிசாமுக்கு எதிராக இவங்க போராடிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் ஒரு கட்சி தலைவர் ஒருத்தர் அந்த ஊர் மக்களையும் ஊர் தலைவரையும் பார்த்து பேசிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போறாரு. ஹைதராபாத் நிசாமை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா நமக்கு துப்பாக்கி வேணும், அதனால துப்பாக்கி ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு ஃபுட்பால் பிளேயர். இங்கிலாந்து போய் அங்கே விளையாடணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இப்போதைக்கு ஹைதராபாத்தில் அவங்க ஆண்டியோட பேக்கரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவங்க ஆண்டிக்கு இவன் ஃபுட்பால் விளையாடுறது பிடிக்காது. அவன் அங்கிள் தான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். ஹைதராபாத்தில் இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை, ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது. அதனால் அவனுடைய அங்கிள் கள்ளச்சந்தையில் கன்ஸ் எல்லாம் வாங்கி வித்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி நடக்கிற மேட்ச்சுக்கு இங்கிலாந்து கிளப் டீம் மேனேஜர் வரான். இந்த மேட்ச்சில் ஜெயிச்சா தான் இங்கிலாந்து போக முடியும். லேட் ஆச்சுன்னு சொல்லி அங்கிள் கிட்ட ட்ரக் வாங்கிட்டு வேகமாக போகிறான். இருந்தாலும் லேட்டாக தான் போய் சேர்றான். அதனால் கோவமான கோச்சு வெளியே போய் உட்கார சொல்லுன்னு உட்கார வச்சாரு. ஃபர்ஸ்ட் ஹாப்பில் ஆப்போனன்ட் டீம் ஒரு கோல் போட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் முடிஞ்சதும் இப்போ மைக்கில் விளையாட உள்ளே அனுப்புகிறாங்க. மைக்கில் இறங்கினதும் நல்லா விளையாண்டு ஒரு கோல் போட்டுறான். எதிரில் ஹைதராபாத் போலீஸ் டீம் விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாடிட்டே இருக்கும்போது அந்த டீமோட கேப்டன் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் மைக்கிலுக்கும் சண்டை வந்துடுது. இதனால் கோவமான மைக்கிள் நானே தனியாக ஒரு கோல் போட்டு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி இன்னொரு கோலும் போட்டுறான். மேட்சையும் ஜெயிச்சாரான், கப்பையும் ஜெயிச்சாரான். இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன இங்கிலாந்து கிளப் டீம் மேனேஜர் ரொம்ப சந்தோஷப்படுறான். மைக்கில் இங்கிலாந்து டீமில் விளையாடுறதுக்கு செலக்ட் பண்ணுறான். அடுத்த நாள் இங்கிலாந்து டீம் மேனேஜர் போய் பார்க்குறான். மைக்கில் அவங்ககிட்ட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறான். அவங்க அப்பா பேரை கேட்டதும் மேனேஜர் ஷாக் ஆகிடுறான். மைக்கோட அப்பா பிரிட்டிஷ் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். வேர்ல்டு வார் 2ல் இங்கிலாந்துக்கு எதிராக திரும்பி இருப்பான். இதனால் அவங்க அப்பா மேலே தேசத்துரோக குற்றச்சாட்டு இருக்கும். அதனால் நீ இங்கிலாந்து வர முடியாதுன்னு சொல்லிடுவான். ஆனால் வரும்போது டீமில் விளையாடுறதான லெட்டரை மைக்கில் கிட்ட கொடுத்துட்டு நீ எப்படியாவது இங்கிலாந்து வந்துட்டனா உன்னை டீமில் விளையாட வைக்கிறது என் பொறுப்புன்னு சொல்லிடுறான். ஏன்னா இவன் அஃபிஷியலாக ஃப்ளைட்டில் போய் ஏர்போர்ட்டில் இறங்க முடியாது. அங்கே இறங்கினா இவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால் அன்அஃபிஷியலாக எப்படியோ திருட்டு ட்ரெயினோ அல்லது கப்பல்லையோ வந்துட்டா இங்கிலாந்து வந்துட்டா அங்கே இவனை விளையாட வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிறான். வீட்டுக்கு வந்தது அந்த லெட்டர் வச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அவங்க அங்கிள் வந்து என்னென்னு விசாரிச்சா நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். அவன் அங்கிள் கள்ள துப்பாக்கிலாம் வாங்கி வித்துட்டு இருப்பான். இங்கிலாந்துலேருந்து தான் அந்த கள்ள துப்பாக்கியெல்லாம் வரும். அதுவும் ஃப்ளைட்டில் வரும். அந்த ஃப்ளைட்டில் ரிட்டன் போகும்போது மைக்கில் ஒன்று அனுப்பி வைக்கிறேன், அதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்படியே போய் துப்பாக்கி விற்கிறவங்க கேட்டால் நீ அதுக்கு கைமா எனக்கு அதிக துப்பாக்கியை டெலிவரி பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறான். அதுக்கு மைக்கிளும் சரின்னு சொல்லி துப்பாக்கியெல்லாம் எடுத்துட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு போகிறான். அப்படி துப்பாக்கியெல்லாம் டெலிவரி பண்ண போகும்போது ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்க போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு போகிறான். இருந்தாலும் போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிறான். அந்த போலீஸ்காரனை அடிச்சு போட்டு இவன் தப்பிச்சு போயிடறான். அந்த போலீஸ்காரன் யாரும் இல்லை, ஃபுட்பால் மேட்ச்சில் தனக்கு எதிராக விளையாண்ட அந்த டீமோட கேப்டன் தான். போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடறான். ஹைதராபாத் வெளியே ஒரு கிராமத்துக்கு போகிறான். அங்கே மைக்கிள் போலீஸ் ட்ரெஸ்ஸில் பார்த்ததும் ஜமீன்தார் ஆளுங்க அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதும் அங்கே ஒரு ஃபோன் கனெக்ஷன் இருக்கும். அந்த ஃபோனில் இருந்து அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான். போலீஸ் வந்ததுனால டெலிவரி டேட் மாறி போச்சு, 15 நாள் கழிச்சு தான் டெலிவரி பண்ணுறது, 15 நாள் கழிச்சு கன்னை எங்கே டெலிவரி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்றான். அதனால் மைக்கிள் ஜமீன்தார் வீட்டிலே சேஃபாக தங்கலான்னு முடிவு பண்ணிடுறான். இவன் பேசுறது எல்லாத்தையும் ஜமீன்தாரோட ஆள் ஒருத்தன் ஓட்டு கேட்டுறான். இவன் போலீஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். ஜமீன்தார் ஆளுங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இவங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவன் அப்படின்னு நினச்சிக்கிறான். அதனால் ஏற்கனவே அந்த கிராமத்தை சேர்ந்த பிச்சாபதி அப்படின்னு ஒருத்தனை பிடிச்சி வச்சிருப்பாங்க. அவனை கூட்டிகிட்டு வந்து சுட சொல்கிறான். இவனும் மாட்டேன்னு சொல்லிடுறான். இவன் சுடமாட்டேன்னு சொன்னதும் இவனும் கிராமத்துக்காரன் தான் அப்படின்னு நினச்சிட்டு ஜமீன்தார் ஆளுங்க எல்லாரும் இவனை அடிக்க ஆரம்பிச்சாங்க. இவனும் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு டக்கை எடுத்துகிட்டு தப்பிச்சு போயிடுறான். அந்த டக்கை எடுத்துகிட்டு தப்பிச்சு போகும்போது அந்த கிராமத்துக்காரன் பிச்சாபதியும் அதில் ஏறிக்கிறான். ஜமீன்தார் ஆளுங்க விடாமல் அந்த டக்கை துரத்துறாங்க. பிச்சாபதி வழிகாட்டுறான். இவங்க பைரங்கப்பள்ளி கிராமத்துக்குள்ளே போயிடறானுங்க. இவங்க துரத்திட்டு வந்த ஜமீன்தார் ஆளு கிராமத்து எல்லையிலேயே திரும்பி போயிடுறாங்க. பைரங்கப்பள்ளி கிராமத்துக்குள்ளே போனதும் அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து இவனை பிடிச்சி அடிக்கிறாங்க. வண்டியில் இருக்கிற பிச்சாபதி சொல்லி தான் அவனை வர்றாங்க. ஊர் மக்கள் எல்லாம் மைக்கில் ஊர் தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்லி அந்த ஊர்லேயே 15 நாள் தங்குறதுக்கு பிளான் பண்ணுறான். வண்டி வேறு ரிப்பேர் ஆகிருக்கும், வண்டி வேறு ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வண்டியில் கன்ஸ் எல்லாம் இருக்குது, வெளியே போனால் போலீஸ் பிடிச்சிக்குவாங்க. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அந்த கிராமத்திலே தங்குறதுக்கு முடிவு பண்ணுறான். அடுத்ததாக ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினி ஒரு நாடக குரூப் வச்சு நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. நாடகத்தில் நடிக்கிறதுக்கு ஆள் பத்தலைன்னு சொல்லி மைக்கில் கூப்பிட்டு நடிக்க சொல்கிறாங்க. ஆனால் அவன் ஒழுங்காக நடிக்காமல் நாடகத்தை சொதப்பி விட்டுறான். அதனால் ஹீரோயினி ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. மைக்கில் தினமும் ஒவ்வொரு வீட்லையாக சாப்பிட சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி கரெக்டாக ஹீரோயினி வீட்டுக்கு சாப்பிட போகிறான். ஹீரோயினி சந்திரகலாவும் சாப்பிட போட்டு அனுப்புகிறான். அடுத்ததாக ஊரில் ஒரு கல்யாணம், சமையல் வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மைக்கிலுக்கு சமைக்க சொல்லின்னு சொல்லி அவனை சமைக்க சொல்லி கூப்பிட்றாங்க. அதுலேருந்து தப்பிக்க ஹீரோயின் சந்திரகலா கிட்ட நாடகத்தில் நடிக்கிறதா ஒத்துக்கிறான். அவனும் நாடகத்தில் நடிப்பான். மைக்கிள் தான் வண்டியை
அங்கே இருக்கிற மெக்கானிக் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஊர்க்காரங்க எல்லாரும் ஹைதராபாத் நிசாமை எதிர்க்கிறதுக்கு துப்பாக்கி வேணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொள்ளையடிக்க பிளான் பண்ணுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனை கொள்ளையடிச்சு தப்பிச்சுட்டு வரது ரொம்ப கஷ்டம். மைக்கிளோட ட்ரக் இருந்தால் ஈஸியாக தப்பிச்சு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் ஊர்க்காரங்களும் வண்டியை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. மைக்கிளுக்கு ஊர்க்காரங்க வண்டியை வச்சு ஸ்டேஷனை கொள்ளையடிக்கிற விஷயம் தெரிஞ்சிருது. அதனால் மறுநாள் காலையில் நேரமாக தப்பிச்சு போக பிளான் பண்ணுறான். மறுநாள் டக்கை எடுத்து தப்பிச்சு போகும்போது ஊர்க்காரங்க எல்லாம் மடக்கி பிடிச்சிடுறாங்க. மைக்கிளை பற்றி ஊர்க்காரங்க எல்லாம் பேப்பரில் படித்து தெரிஞ்சிருப்பாங்க. ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து மைக்கிளை விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஹைதராபாத்தோட நிசாம் போலீஸு கிராமத்து மக்களை சுட்டு தள்ளுறாங்க. இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி மைக்கிள் தப்பிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் மக்கள் எல்லாம் குண்டடிப்பட்டு சாகிறத பார்த்து ரிட்டன் வந்து இவன் வண்டியில் இருக்கிற கன்ஸை எடுத்து சொல்கிறான். எல்லாருக்கும் சுடுறதுக்கு கன்ஸ் கொடுக்குறான். நிசாம் ஆளுங்களை சுட்டு விரட்டி அடிக்கிறான். மைக்கிளுக்கு அடிப்பட்டு மயக்கமாயிடுறான். ஒரு நாள் கழிச்சு தான் மைக்கிள் எந்திரிக்கிறான். ஊர் மக்கள் எல்லாரும் அவனை கொண்டாடுறாங்க. காப்பாற்றினதுக்கு நன்றின்னு சொல்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அவனை இதே ஊரில் இருக்க சொல்கிறாங்க. மைக்கிள் என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்கிறான். அப்படி இந்த சூழ்நிலை அவன் ட்ரக்கை போய் பார்த்தா அது ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருக்கு. மைக்கிளோட கன்னில் எங்கே இருக்குன்னு கேட்குறான். ஊர் தலைவர் வீட்டில் பத்திரமா இருக்குன்னு சொல்கிறாங்க. மைக்கிள் நேராக ஊர் தலைவர்கிட்ட போய் நான் இங்கிலாந்து போகணும், கன்ஸ் எல்லாம் கொடுங்க, கன்ஸ் இருந்தால் தான் நான் இங்கிலாந்து போக முடியும், இங்கிலாந்து போய் ஃபுட்பால் விளையாடுறது தான் என் கனவு அப்படின்னு சொல்கிறான். ஊர் தலைவர் உன்னை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிடுறான். அடுத்ததான் மைக்கிள் ஹீரோயினை பார்த்து சாரி கேட்குறான். உங்கள்கிட்ட போய் சொன்னதுக்கு மன்னிச்சிருன்னு சொல்கிறான். மைக்கிள் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆனால் இங்கிலாந்து போய் ஃபுட்பால் ஆடுறது தான் என் கனவு, அதனால் நான் இங்கிலாந்து போகணும்னு சொல்கிறான். மைக்கிள் தான் கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறதுக்கு தயாராகிறான். இந்த பக்கம் பைரங்பள்ளி கிராம மக்கள் ஹைதராபாத்தோட போலீஸை தாக்கின விஷயம் நிசாமுக்கு தெரிஞ்சிருது. அந்த கிராம மக்களை அடக்கிறதுக்கு அந்த ஏரியா ஜமீன்தார் மகனான இன்ஸ்பெக்டரை அந்த நிஜாம் அனுப்பி வைக்கிறான். இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் ஏற்கனவே மைக்கிள் ஃபுட்பால் மேட்ச்சில் வம்பு எடுத்திருப்பான். அடுத்ததாக பைரங்பள்ளி கிராமத்துக்கு ஜமீன்தாரோட ஆள் ஒருத்தன் சமாதானம் பேசுறதுக்காக லெட்டரோட வந்து சமாதானம் பேசுகிறான். ஆனால் பைரங்பள்ளி கிராம மக்கள் சமாதானமாக போக முடியாதுன்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிடுறான். ஜமீன்தார் வீட்டுக்கு போனதும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவனை கொண்டுறான். அந்த கிராமத்தை அழிக்க போலீஸ் இங்கே ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. எங்கள் கிராமத்தில் மைக்கிள் நைட் டைம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பான். போகிற வழியில் போலீஸ்காரங்க மைக்கில் பிடிச்சாங்க. மைக்கிள் கிட்ட ஃபுட்பாலை கொடுத்து அன்னைக்கு கோல் போட்ட மாதிரி இன்னைக்கு கோல் போட சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்கிறான். அவனை தடுக்கிறதுக்கு போலீஸ்காரங்க புதியில் வந்து அடிக்கிறாங்க. மைக்கிள் எல்லாத்தையும் மீறி கோலை போட்டுறான். கோலை போட்டதும் 10-5 ஆகி கலவனாயிருது. அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி மைக்கிள் தப்பிச்சிடுறான். கரெக்டாக அடுத்த நாள் விடிய காலையில் பைரங்கப்பள்ளி கிராமத்து மக்களை போலீஸ் தாக்குறாங்க. கிராம மக்களும் எதிர்த்து தாக்குறாங்க. பேருங்கெல்லாம் வச்சு சொல்கிறாங்க. கிராமத்துக்காரங்களும் பேரங்கியை வச்சு சொல்கிறாங்க. மைக்கிள் கிராமத்துக்கு வந்து போலீஸை ஏற்று துப்பாக்கியால் சண்டை போடுறான். இன்ஸ்பெக்டர் போலீஸ் அவன் மைக்கிளை ஷூட் பண்ணிடுறான். மைக்கிளும் அந்த இன்ஸ்பெக்டர் சுட்டுறான். இதில் மைக்கிள் செத்து போயிடுறான். மைக்கிளோட அங்கிள் கன்ஸ் டெலிவரி பண்ண வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவன் வரல. கடைசியாக சர்தார் வல்லபாய் படேல் ஆப்ரேஷன் போலோ மூலிமா ஹைதராபாத்தை இந்தியாவோட இணைக்கிறாரு. இதோட இந்த படம் முடியுது.